இன்றைக்கு வந்து நான் சிங்கிளாக்கள் பாய்க்கிற தூளோட வந்திருக்கிறேன், வறுத்த துணப்பகான்னு சொல்றது. ஸோ செய்யறதுக்கு நான் ஒரு பெரிய ஒரு தாச்சி எடுத்து வச்சு ஹீட்டை வந்து மீடியம் ஹீட்ல வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதுல வந்து மெல்லி இருக்குது 500 கிராம், எல்லாட்டிக்கு 6 கப் பிளஸ் அரை கப் பிளஸ் 3 டேபிள் ஸ்பூன் மெல்லி இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. போட்டுட்டு இதை கை விடாம வறுத்தடுங்க. இதை நல்லா வறுத்தெடுக்கணும், ஆனால் கருக வறுத்தெடுத்துறாங்க. இப்போ சரியா 5 நிமிஷமா இதுலேருந்து வறுத்தோன்றிருக்கேன் கைவிடாம. சரிசமனா இதை வறுத்தெடுக்கணும். இப்போ நான் சரியா வந்து ஒரு 15 நிமிஷமா இதுலேருந்து கைவிடாம வறுத்தோன்றிருக்கிறேன். இப்படி லைட்டியா புகை மாதிரி வருது. ஸோ இப்போ நான் வந்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கும் லோக்கும் இடையில வச்சிருக்கிறேன். வச்சுட்டு நல்லா வறுத்தெடுப்போம் இன்னும் கொஞ்சம். டோட்டலியா 25 நிமிஷம் வறுத்தோன்றிருக்கிறேன். ஹீட்டை கூட்டி வச்சிடாதீங்க. நான் ஹீட்டை மீடியத்துக்கும் லோக்கும் இடையில விட்டுருக்கிறேன். இப்போ சரியா நான் 35 நிமிஷம் மீடியத்துக்கும் லோ ஹீட்டுகளையும் இடையில வச்சு வறுத்தோன்றிருக்கிறேன். இன்னொரு 5 நிமிஷம் வறுத்தெடுக்கணும். இப்போ நான் சரியா வந்து 40 நிமிஷம் வறுத்திருக்கிறேன். இந்த நல்லா வறுபட்டிருக்குது, கருகாம இந்த சரிசமனா நல்லா வறுபட்டிருக்குது. நீங்கள் வாயில் ஒன்று எடுத்து போட்டிங்கன்னா நல்லா முறுமுறண்டு கடிபடும். அது வரையே நீங்கள் வறுத்தெடுக்கணும். இப்போ வந்து இதை நான் பிரம்பா இறக்கி எடுக்க போகிறேன். இந்த இருக்கு இந்த மெல்லியை வந்து நான் பிரம்பா இறக்கி இருக்கிறேன். நல்லா வறுபட்டிருக்கு. 40 நிமிஷம் சரியாக வறுத்திருக்கிறேன். இப்போ நான் அதே தாச்சியில் வந்து ஹீட்டை கொண்டு வந்து மீடியத்துக்கு லோக்கு முடியிலேயே வச்சிருக்கிறேன். வச்சுக்கொண்டு இதில் வந்து சின்ன சீரகம் இருக்குது 250 கிராம், எல்லாட்டிக்கு 2 கப் ப்ளஸ் 2 டேபிள் ஸ்பூன் ப்ளஸ் ½ டீஸ்பூன் இருக்குது. இப்போ இதையும் போட்டு நல்லா வறுத்தெடுக்கணும். இதையும் கைவிடாமல் கருகாமல் வறுத்தெடுக்கணும். இப்போ சரியா 9 நிமிஷம் இதுலேருந்து வறுத்தோன்னு இருக்கேன். இன்னும் கொஞ்சம் வறுக்கணும். இப்போ நான் சரியா ஒரு 14 நிமிஷம் வறுத்தோன்னு இருக்கேன். இன்னும் 1 நிமிஷம் வறுத்தா காணும். இப்போ சரியா 15 நிமிஷம் நான் டோட்டலியாக வறுத்துருக்கிறேன். மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு நல்லா பெர்ஃபெக்டாக வறுபட்டுருக்கு. இப்போ இதை வந்து நாங்கள் மெல்லி இறக்கி வச்ச மெல்ல அதுக்குள்ளேயே இறக்கி எடுப்போம். இதை அந்த மெல்லியோடு சேர்த்து இறக்கி இருக்கிறேன். இதில் அந்த பெருஞ்சீரகம் இருக்குது 30 கிராம், எல்லாட்டிக்கு 1/4 கப் ப்ளஸ் ½ டேபிள் ஸ்பூன் பெருஞ்சீரகம் இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து கருவா இருக்குது. நான் ஒரு பெரிய ஒரு கருவா எடுத்து சின்ன சின்ன வெட்டி இருக்கிறேன். எல்லாட்டிக்கு சரியாக வந்து 8 கிராம் கருவா இருக்குது. இப்போ இதை இதில் போடுங்க. இதில் வந்து 3 ஏலக்காய் இருக்குது. இதையும் இதில் சேருங்க. இதில் 5 கராம்பு இருக்குது. இதையும் இதில் போடுங்க. இதில் வந்து கருவேப்பிலை இருக்குது. சரியாக நான் 10 காம்பு, எல்லாட்டிக்கு 20 கிராம் எடுத்துருக்கிறேன். நார்மலி எங்களோட மாமியார் வந்து காம்போடையே போடுவா. நான் மறந்து போய் காம்பை உடைச்சிட்டேன். இதை இதில் போடுங்க. வீட்டை வந்து மீடியத்துக்கு லோக்கு முடியிலே விடுங்க. விட்டு இதை வறுத்தெடுப்போம். இப்போ 8 நிமிஷமா மீடியத்துக்கு லோ ஹீட்டில் வச்சு இதை வறுத்தோன்னு இருக்கிறேன். என்ன ஒரு 5 நிமிஷம் வறுத்தெடுக்கணும். இப்போ நான் சரியாக வந்து 16 நிமிஷம் வறுத்துருக்கிறேன். இந்த நல்ல சரசரண்டு இந்த கருவேப்பிலையெல்லாம் நல்லா முருகி வறுபட்டுட்டு பெருஞ்சீரகம் நல்லா வறுபட்டுட்டு இப்போ நான் வந்து அடுப்பை வந்து நிப்பாட்டி போட்டு இந்த இருக்கு நாங்கள் வறுத்து வச்ச சின்ன சீரகமும் மெல்லியும் இருக்குது. இப்போ இதை இதுக்குள்ள போடுங்க. போட்டுட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நான் இப்படி போடுறதுக்கு காரணம் என்ன, இந்த தாச்சியில் என்ன நல்லா சூடு இருக்குது. ஸோ அதில் வந்து இதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி போட்டு அடுப்புலேருந்து எடுத்து அங்கே வையுங்க நல்லா ஆறுறதுக்கு. இந்த சிங்களாக்களோட கறித்தூளுக்கு வந்து மிளகாய் போடுறையில், காஞ்ச மிளகாய் போடுறையில், கறி ஏதாவது செய்யக்கு தான் பிளெயின் சில்லி பவுடர் வந்து போடுறது, தனி மிளகாத்தூள். இருக்குது நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் வந்து இந்த அடுப்புலேருந்து மற்ற அடுப்புக்கு மாற்றி போட்டு இதை நல்லா ஆற விட போகிறேன். இந்த இருக்கு நான் வந்து இதை நான் நல்லா ஆற வச்சு நான் நல்லா ஆறிட்டுது.
இப்போ இதை நாங்கள் அரைச்செடுப்போம். இதில் வந்து இந்த கிரைண்டர் எடுத்திருக்கேன். இப்போ இதில் போட்டு அரைச்செடுப்போம். இந்த அரைக்கு இதுக்கு நிறைய போடாதீங்கன்னு சொன்னால் இதை நல்லா பட்டை அரைச்செடுக்கணும். இந்த நான் 1.5 கரண்டி மாதிரி போட்டிருக்கேன். இந்த அரைக்கு இதை நான் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இதை வந்து இன்னொரு செப்பரேட்டான பவுலில் இறக்கிடுங்க. இருக்கிற மிச்சம் எல்லாத்தையும் இதே மாதிரி நான் பட்டை அரைச்சி புறம்பா எடுக்க போறேன். இந்த அரைக்கு நான் இவ்வளவு துணப்பகாயம் போட்டு நல்லா பட்டை அரைச்சிருக்கிறேன். இப்படி அரைச்ச பிறகு இதுல வந்து நான் ஒரு பவுல் எடுத்து வச்சு அதுக்கு மேல வந்து சின்ன கண்ணுல அரைத்தட்டு வச்சிருக்கிறேன். வச்சுட்டு இப்ப நாங்க அரைச்சு வச்சு இந்த துணப்பகை வந்து போட்டு அரைப்போம். இந்த தூளுக்கு வந்து நீங்க கை வச்சு அரிக்கலாம். நான் அரிச்ச வந்து இவ்வளவு கட்டை வந்திருக்கு. இந்த இவ்வளவு கட்டையும் வந்து இந்த புறம்பான பவுல்ல போட்டு வைங்க. இப்ப நான் இருக்கிற மிச்ச தூளையும் போட்டு அரைச்செடுக்க போறேன். நான் அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை வந்திருக்குது. இந்த இப்போ நான் இதை திருப்பி கிரைண்டரில் போட்டு நல்லா பட்டை அரைச்சு ஒரு கட்டையும் வராத அளவுக்கு நான் இதை அரைச்சு எடுக்க போகிறேன். அந்த கட்டையில் வந்து திருப்பி போட்டு அரைச்சல வந்து இவ்வளோ கட்டை தான் மிஞ்சி இருக்கு. ஒரு டேபிள் ஸ்பூனும் கொஞ்சம் குறைய மிஞ்சி இருக்கு. இது தேவையில்லை, இதை டிஸ்கார்ட் பண்ணி விடுங்க. இந்த இருக்கு இந்த தூளை வந்து நல்லபடியாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லபடியாக மிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதான் எங்களோட மாமியார் செய்கிற துணப்பகான்னு சொல்கிற வறுத்த சிங்களாக்கள் பாவிக்கிற தூள் செய்து முடிஞ்சது. ஏர் டைட் கண்டெய்னரில் போட்டு வைங்கோ. நான் செய்த மெஷர்மெண்ட்டில் வந்து நான் இதை நிறுத்து பார்த்தேன்னா சரியாக 715 கிராம் வருது இந்த துணப்பகா தூள் வந்து.